அனைத்தையும் படைத்து போஷித்து பரிபோக்கப்படுத்துகின்ற அல்லாஹுக்கே, இறைவனுக்கே எல்லா புகழும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய திருப்பேரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கரவான்களை சகோதரர்களே, உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உண்மை நிலை இருக்கு. அதாவது சொல்லப்போனால் அந்த பொருளுடைய ஹகீகத் அப்படின்னு சொன்னால் அதோடைய உண்மை நிலை. அது உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கென்று ஒரு உண்மை நிலை இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு ஃபேன் இருக்குது, அதோடைய நிலை என்ன? அதிலிருந்து காற்று வரும். ஒரு ஒரு விளக்கு, ஒரு டியூப்லைட் இருக்குது, ஒரு லைட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த லைட்லேருந்து, அந்த விளக்குலேருந்து வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரல அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன? அதோடைய உண்மை நிலையை அது இழந்துடுச்சு. ஃபேன்லேருந்து காற்று வரணும், காற்று வரல அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய உண்மை நிலை என்ன? அதோடைய நிலையை அது விலகிடுச்சு. அப்போ அது எங்கே போகும்? உபயோகமற்ற பொருளுக்குள்ளே அது போய். இது மனுஷனால் படைக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ இறைவன் சில விஷயங்களை படைச்சிருக்கிறான். இறைவன் மனிதர்களை படைச்சிருக்கிறான், விலங்குகளை படைச்சிருக்கான், உயிரினங்களை படைச்சிருக்கான், காற்றை படைச்சிருக்கிறான். இந்த முழு அண்ட சராசரம், இந்த அண்ட சராசரத்தை தாண்டி வானம் படைச்சிருக்கிறான், நட்சத்திரம் படைச்சிருக்கிறான், சூரியன் படைச்சிருக்கான், சந்திரன் படைச்சிருக்கான். இது எல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவன் படைச்சிருக்கிறான். இந்த இறைவன் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹகீகத், இதோடைய உண்மை நிலையை வச்சிருக்கான். இந்த உண்மை நிலையை யார் விளங்குறாங்களோ அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்தது, என்னுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, என்னை படைச்சவனும் அல்லாஹ் தான், இந்த வஸ்துக்களை படைச்சவனும் இந்த உயிரினங்களை படைச்சவனும் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் உலகத்தை மட்டும் தன்னுடைய காரணங்களாக நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த மக்களும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த உண்மை நிலை இயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய உண்மை நிலை, இதோட உண்மை நிலையே இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. யார் அதை படைச்சவன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லி விளங்குறாங்களோ அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய என்னை படைத்த இறைவன் தான் இதையும் படைச்சாங்க. என்னை யார் படைச்சானோ, எனக்கு யார் கண்களை படைச்சானோ, எனக்கு யார் கைகளை படைச்சானோ அந்த இறைவன் தான் இதோடைய நிலையையும் இதோடைய ஹக்கீகத்தையும் படைச்சிருக்கான், இதோடைய உண்மை நிலையும் படைச்சிருக்கான்னு சொல்றான். உதாரணமா சொல்றேன்னா, ஒரு எறும்பு இருக்கு. ஒரு எறும்பு, அந்த எறும்புடைய கால்கள் எவ்வளவு சிறியது, அதற்கு ஒரு இதயம் இருக்கு, அதுக்கு ஒரு அதோடைய நுகரக்கூடிய தன்மை இருக்குது. இதெல்லாம் அதுக்கு சின்னதாக படைச்சு வச்சது யார்? ஒரு சின்ன எறும்பு, அதுக்கு கால் இருக்கு. அதோடைய சுவாச திறன் எவ்வளவு திறன்? நம்ம தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய சீனி சக்கரை இருக்குது, ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து நீங்கள் மோந்து பார்த்து இதில் என்ன இருக்குது, இதில் சக்கரை இருக்குதா, இதில் பருப்பு இருக்கா, அரிசி இருக்கான்னு சொல்லி மோந்து பார்த்தா நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளுக்கு அதே சுவாசத்துடைய அதோடைய நுகரும் திறன் இருக்குல்ல, இறைவன் கொடுத்துருக்கிறான்ல. ஒரு எறும்புக்கு அந்த டப்பாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சீனியுடைய வாசனையை படைச்சதை கொடுத்தது யாரு? நுகரக்கூடிய தன்மையை கொடுத்தது யாரு? சரி, அது சின்னது. ஒரு மிகப்பெரிய வஸ்து எடுத்துக்குவோம், யானை இருக்குது, மிக பெருசு, பலம் வாய்ந்தது. மனுஷன் சொல்றான், எல்லாரும் சொல்றது என்ன? இருக்கிறதுலே ரொம்ப லேசானது எதுனாக்கா மனுஷனுக்கு மூக்கு தான். ஆனா இறைவன் படைச்சதுல மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த யானைக்கு அந்த மூக்கு தான். யானை அந்த மூக்கு கொண்டு என்ன தூக்குது? மிகப்பெரிய ஒரு மரத்தை கூட தூக்குது, ஒரு மரத்தை சாய்க்குது. இப்போ இந்த யானைக்கு அந்த மூக்கை கொண்டு அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்தது யார்? அறிவாளிகள் சொல்லுவாங்க, அறிஞர்கள் சொல்லுவாங்க, இது இயற்கையாகவே அந்த யானைக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எறும்புக்கு இது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய சிந்தனையை தான் அதில் செலுத்துறாங்க. யார் அந்த சிந்தனையும் தாண்டி செயல்படுவாங்களோ அவங்க சொல்லுவாங்க,
இதோடைய உண்மை நிலை யாரு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, இதை படைச்ச இறைவன் இதுக்கு இதோடைய உண்மை நிலையை கொடுத்திருக்கிறான். சிங்கத்துடைய சக்தியை யாரு கொடுத்தது? அந்த இறைவன் அதுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கக்கூடிய நேரத்துல இவைகளை நீங்க படைச்சீங்களா இல்ல நான் படைச்சேனான்னு சொல்லி கேட்கிறான். இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறான். ஒவ்வொரு வஸ்துக்களை சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, இவைகளை நீங்க படைச்சீங்களா நான் படைச்சேனா? நீங்க கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? மனிதர்களை பார்த்து கேட்கிறான். மலை துளி இந்த பூமியில வந்து விழுகுதே, இதை நீங்க இறக்குறீங்களா அல்லது நாம் இறக்குறோமான்னு சொல்லி கேட்கிறான். நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த மலை துளி வானத்திலிருந்து நேரடியாக பூமியில் வந்து விழுமே, ஆனால் எப்படி ஆயிடும்? பூமி பொத்தலாயிடும். அதை காற்றை கொண்டு திசை திருப்புறது நீங்க திருப்புறீங்களா நாங்கள் திருப்புறோமான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இப்போ அதோடைய ஒவ்வொரு பொருளுடைய உண்மை நிலை என்ன, அந்த நிலையை கொண்டு நான் என்ன உணர வேண்டும், அந்த நிலையை கொண்டு என்னுடைய இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட தூதர்கள் ஒரு தூதர் சொல்றாரு, இந்த சந்திரனும் அல்லாஹ்வுடைய சாட்சியில உள்ளது, இந்த சூரியனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது, இதெல்லாம் படைச்சவன் ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இறைவன் மேல சாந்தி சமாதானம் கொண்டார். தன்னுடைய இறைவனை தன்னுடைய அந்த அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டார். இப்ப கூறப்படுறது அதுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹக்கீகத்துள் ஒவ்வொரு பொருளுடைய உண்மை நிலையையும் விளங்கி அந்த உண்மை நிலையை அதற்கு கொடுத்தது யார்? அந்த கொடுத்த இறைவனை என்னுடைய இறைவனாக நானும் ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, ஏற்றுக்கொள்றதுக்கு உண்டான தாற்பயங்கள், அதுக்குண்டான முறைகள், அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் நபிமார்களை அனுப்பிச்சோம், நாம் நபிமார்களை அனுப்பித்து அவர்களுக்கு நன்மை ஏவ செஞ்சோம், தீமையை தடுக்க செஞ்சோம், எண்ணின் பக்கம் அவங்கள திரும்ப செஞ்சோம். அந்த நபிமார்கள் எப்படி போயிட்டு இறைவனின் பக்கம் அழைச்சாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரத்தில், இறைவன் நீங்க போங்க, காலையில போங்க, மாலையில போங்க, அந்த மக்கள் வரம்பு மீறி போகிறாங்க, அவங்கள தண்ணின் பக்கம் கூட்டிட்டு வாங்க. போகக்கூடிய மக்கள்கிட்ட எந்த நிலை இருக்கணும் அது அப்படிங்கிறதையும் இறைவன் அவங்களிடத்துல என்ன பண்ணான், எந்த நிலையில போய் கூப்பிடணும், எந்த முறையில கூப்பிடணுன்றதை முதற்கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க போங்க, அவங்கள்ட்ட போங்க, நளினமான முறையில் பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி அவங்கள்ட்ட எத்தி வைங்க, உங்களுக்கு படைச்ச இறைவன் யார் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எத்தி வைங்க. அவங்களுடைய உள்ளத்துல நல்ல உபதேசத்தை நாங்க விதைப்போம். அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அவங்களுடைய உள்ளத்துல விதை. இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இப்ப பொதுவா தெரியும். ஒரு சிலர் தவிர எல்லாருமே சொல்றாங்க, என்னை படைச்சது யார்? இறைவன் தான் படைச்சான். என்னை படைச்சது யார்? இறைவன் தான் படைச்சான். அந்த இறைவனை எப்படி நம்ம விளங்கணும் அப்படிங்கிறதுல தான், எப்படி விளங்க வைக்கணும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல, எப்படி விளங்கணும் அப்படிங்கிறது இன்னும் அறியல, எந்த முறையில் விளங்கணும் அப்படிங்கிறது அறியல. ஏன்னு சொன்னா ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய மூளையும் செயல்பட்டு நிப்பாட்டுறதுனால அதை தாண்டி நம்மளால போக முடியும். அதை விளங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி குர்ஆன் இருக்குது, குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் இருக்குது, அதை விளங்கணும், அதை படிக்கணும். எதுவரை நம்ம அதை படிக்கலையோ, இதை போட்டிருக்கு பாருங்க, உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான நல்ல உபதேசம், வெறும் முஸ்லீம்களுக்கு உண்டான நல்ல உபதேசம் கிடையாது, உலக மக்கள் எல்லாருக்குமே உண்டான நல்ல உபதேசம். இது எந்த விஷயத்தை பற்றி தேடினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கு. அப்போ அல்லாஹுவை விளங்கணும், அல்லாஹுவை அறியணும், இறைவனை அறியணும், இறைவன் எனக்கு என்ன விஷயங்கள் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத அறியணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னிடத்திலிருந்து இறக்கி வைத்த அந்த வேதத்தை நம்ம விளங்குறது அவசியம். அதை படிக்கக்கூடிய நேரத்தில், அதை விளங்கக்கூடிய நேரத்தில் இறைவன் யார் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் உண்டாகும். இதை மக்கள்கிட்ட போய் எப்படி எத்தி வைக்கிறது? மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களிடத்துல மிக நளினமான முறையில், ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறான், நபியை நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு மூசா அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்கிறான், ஒரு நபியாக இருந்தாங்க, அவங்க இறை அழைப்பாளராக இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போங்க, ஃபிரௌன் இடத்துல போங்க, அவன் வரம்பி மீறி போய்கிட்டு இருக்கிறான், அவனுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகமாகிட்டே போகுது, மக்களை ரொம்ப துன்புறுத்துறான், அவன் இடத்துல போங்க, அவன் இடத்துல நீங்கள் நளினமான முறையில் பேசுங்க, அவன் நல்லுபதேசம் பெறலாம், அவன் உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்க போங்க, ஒரு கொடுங்கோல மன்னனிடத்துல ஒரு இறை அழைப்பாளரை அனுப்பிச்சு வைக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்றான், அவனிடத்துல போயிட்டு நளினமான முறையில் பேசுங்க.
அப்போ இறை அழைப்பை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களிடத்தில் மிக நளினமான முறையில் இறைவனை பற்றி, இறைவனுடைய சிஃபாத்தை, அவனுடைய தன்மைகளை பற்றி, இந்த உலகத்தை படைச்சது இறைவன் தான், இந்த உலகத்தை நடத்தாட்டி கொண்டிருக்கிறது இறைவன் தான், இந்த உலகத்தை அழிக்கக்கூடியது இறைவன் தான் அழிப்பான், திரும்பவும் இந்த உலகத்தை மீட்டு எடுக்கக்கூடியது இறைவன் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் அதனுடைய மாற்றங்கள் உண்டாகும். அது எதை கொண்டு சொல்லணும்? அல்லாஹ் தன்னுடைய சாட்சியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நபியும் அல்லாஹுடைய குர்ஆனையும் கொண்டு மட்டும்தான் இந்த ஏகத்துவம் போய் செய்யும். ஏகத்துவத்தை செய்கிறத கொண்டு நமக்கும் அதோடைய ஹக்கீகத்தை விளங்கும். நம்ம யாரிடத்தை சொல்கிறோமோ அவங்களுக்கும் அதோடைய ஹக்கீகத்தை விளங்கும். அல்லாஹ் நம்முடைய அனைவரையும் ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள்